ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வச்சு சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போது இது ரெண்டுமே வந்து நல்லா பொரிஞ்சு நல்லா வந்து வறுபடணும். இப்போது நல்லா வறுபட்டதும் அதில் வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் அதில் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வதக்கிடலாம். நம்ம வெங்காயம் தக்காளி தொக்குக்கு வந்து வெங்காயமும் வந்து நிறைய வந்து நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு நிறைய தொக்கு இருக்கும். இப்போது வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நான் இதில் 4 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன். இப்போது இதையும் வந்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து வதங்கி வெங்காயம்லாம் நல்லா வந்து கலர் மாறி இருக்கணும். இப்போது நல்லா மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதையும் வந்து நல்லா வந்து நம்ம வதக்கிடலாம். சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வதக்கியாச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா வந்து நம்ம வதக்கிடலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக வந்து நீங்கள் இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது வந்து இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து நம்ம வதக்கணும். தண்ணி எதுவும் வந்து சேர்க்கக்கூடாது. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கிறதுனால வந்து நம்ம மிளகாத்தூளை கம்மியாக தான் வந்து சேர்த்துக்கணும். இப்போது இதை வந்து நல்லா வந்து நம்ம வதக்கிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வந்து வதக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டில் சட்டுன்னு பண்ணுற ஈஸியான சைட் டிஷ் தான் இது. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான வெங்காய தக்காளி தொக்கை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சுட சுட சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.